பொறுத்தட்டு கேட்குறோம் சனாதனம் என்று சொன்னால் என்னால் அதை விளக்க முடியாது. எது இல்லை என்று சொல்கிறேன். வடமொழியிலே ஒரு விதமான பாடம் இருக்கிறது. நான் இது இல்லை இல்லை என்று சொல்வேன், அது எது என்று சொல்ல மாட்டேன். இல்லை என்று சொல்ல தெரியும். ஐ கேன் டெல் த நெகட்டிவ், நாட் த பாசிட்டிவ். அப்படித்தான் சனாதனத்தை எல்லாரும் சொல்கிறார்கள். அது இல்லை இது இல்லை, அப்படி அதில் சொல்லலை, அப்படி சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அன்னி பெசன்ட் அம்மையார் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாது. மெட்ராஸில் ஐசோஸில் போனால் அவங்க சிலை இருக்குது. அடையாறில் போனால் பிரம்மஞான சங்கம் என்று அவர்கள் துவக்கி வைத்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அவர்கள் 1910 இங்கே வருகிறார்கள், சென்னையிலே இருக்கிறார்கள். அவர்கள் அயர்லாந்து நாட்டிலே இருந்து வருகிறார்கள். அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் எப்பயுமே ஆகாது. அயர்லாந்து ஒரு புரட்சி வீரர்களை உருவாக்கிய மாநிலம். அவர்கள் எப்பொழுதும் இங்கிலாந்துடன் சேர்ந்து வாழ விரும்பியதில்லை. இங்கிலாந்து அரசியை அவர்கள் அரசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பல புரட்சியாளர்களை உருவியது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் தான் அன்னி பெசன்ட் அம்மையார். அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னால் இங்கிலாந்து நாட்டிலே பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். அதுக்கெல்லாம் நான் போல, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய வரலாற்றை படியுங்கள். அவர்கள் அங்கே சிறைப்படுத்த காரணம்லாம் இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு பெரிய பிரச்சனை, இன்னொரு மீட்டிங் போடணும். ஆனால் அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் இப்படிப்பட்ட புரட்சிவாதியாக இருந்து தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்த பிறகு அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். சென்னையிலே பிரம்மஞான சங்கம் என்று உருவாக்குகிறார்கள். அவளுக்கு இந்து மதத்தை பற்றி ஒரு பற்று வருகிறது. இதை ஆழ படிக்க வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மறுபக்கத்திலே அவர்கள் காங்கிரஸ் கட்சி சொல்லக்கூடிய அந்த இந்தியாவுடைய விடுதலைக்காக படுற காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக ஹோம் ரூல் இயக்கம், உள்ளூர் மக்கள் ஆட்சி செய்ய வேண்டும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்ச நாளில் நமக்கெல்லாம் வெள்ளத்தோரை வந்தால் ரொம்ப பிடிச்சிரும். கொஞ்ச நாள் அவங்க ஒரு பெரிய புரட்சிகர பெண்மணியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அவர்கள் பரப்புகிறார்கள். ஏனென்றால் ஒரு இளைஞி, ஒரு யுவதி புரட்சியை பற்றி, அதுவும் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக பிரிட்டன் வாழக்கூடிய நாட்டிலே வந்து அதை எதிர்த்து பேசக்கூடிய பார்க்கும்போது நம்ம மக்கள்லாம் கூட்டமாக போகிறாங்க. அவங்க நம்ம மெரினா பீச்சில் மீட்டிங் பேசினா இவ்வளோலாம் இல்லை, அது பாட்டுக்கு மைல் கணக்காக இருக்கும். அப்படிப்பட்ட அவர்கள் திடீரென்று ஆன்மீகத்திலே நுழைகிறார்கள். ஆன்மீகத்திலே நுழைந்து இந்து மதத்துடைய சனாதனம் இதெல்லாம் பற்றி அவர்கள் எழுதுகிறார்கள், புத்தகம் வெளியிடுகிறார்கள். நம்ம ஏதாவது சொன்னோன்னா நீங்களா கதை விடுகிறேன்னு சொல்லுவார்கள். ஆகவே நான் சொல்கிறேன், இதை பற்றி அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் அவருடைய தியோசபிக்கல் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய பிரம்மஞான சங்கத்திலே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள், சனாதன தர்மம். அது மட்டும் அவர்கள் செய்யவில்லை. இந்தியா முழுவதும் பணம் திரட்டி வாரணாசி என்று சொல்லக்கூடிய பனாரஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய வாரணாசியில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறார்கள். அந்த கல்லூரி தான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக உருவாகி இன்றைக்கும் இருக்கிறது. அதுக்கு ஏன் இந்து பல்கலைக்கழகம் என்று வைத்தார்கள் என்றால், நாங்கள் ஆங்கில மிலேச்சியிலிருந்து போராடுகிறோம், இந்து மக்களை திரட்டுவோம். ஆகவே இந்து பல்கலைக்கழகம் கல்லூரி எல்லாம் ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு பணம் திரட்டி அந்த கல்லூரிக்காக இப்படிப்பட்ட வடமொழியில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். வடமொழியில் நிறைய பேருக்கு தெரியாது, இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலும் அது இந்தியாவோட ஒரு மொழி. அதுக்கு ஒன்றிய அரசு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறார்கள். அதை பற்றி நம்ம கவலைப்படலை. ஆனால் தமிழ் மொழிக்கு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. அந்த மொழியில் அவர்கள் படித்து ஆங்கிலத்திலே எழுதுகிறார்கள். அது ஒரு புத்தகமாக இருக்கிறது. இன்றைக்கி நேற்றியில் 1913 வெளியிட்டப்பட்ட சனாதன தர்மம் என்ற அந்த புத்தகத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறாங்கன்னா, முக்கியமாக சனாதன தர்மம் என்றால் 4 ஜாதிகளுடைய தர்மம். அந்த புத்தகத்தில் 7வது பக்கத்தில் 7வது பிரிவில் 7வது பகுதியில் 4 வர்ணங்கள் இருக்கிறன. வர்ணம்னா என்ன கலர்? நான் என் வர்ணம்னு கேட்டால் நீல கலர்னு சொல்லுவேன். இன்னொருத்தர் என்ன கலர்? சேப்பு கலர் சொல்லிக்கலாம். ஆனால் வர்ணம் என்றால் அது இல்லை. 4 ஜாதிகள், 4 வர்ணங்கள். பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரர். அப்போ தலித் மக்கள் வருவாங்களா? வராது. ஏனால் இந்த 4 வர்ணங்கள் தான் இந்தியாவுடைய சனாதனம். அதைத்தான் சவர்ணா என்று சொல்கிறார்கள். இந்த வர்ணத்தில் வராத ஒரு ஜாதி இருக்கிறது என்றால் அவர்ணா என்று சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள். இன்றைக்கு தான் பட்டியலினம் சொல்கிறோம், அன்றைக்கு நம்ம தலித் என்று சொல்லலாம். அந்த புத்தகத்திலே அவர்கள் வேதங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி
எல்லாரும் வேதம்னு சொல்லிக்கிறாங்க. வேதம் தான் இந்தியாவுடைய அடிப்படையான நூல். அந்த வேதத்தை அவர்கள் மேற்கோள் காட்டி ஜாதிகள் எப்படி தோன்றி இருக்கிறது என்று அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அந்த ஜாதி எப்படி வந்தது என்றால், பிராமணர்கள் வாய் வழியாக வந்தார்கள், கடவுளோட வாய் வழியாக வந்தாங்க. சரி, மீதி பேர்லாம் எங்கேருந்து வந்தாங்க? சத்திரியர்கள் 2 கையில் இருந்து வந்தார்கள். சரி, வைசியர் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் நடத்தக்கூடிய அந்த 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 பகுதி, அந்த ஜாதி வைசிய ஜாதி, அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அவர்களெல்லாம் தொடையிலிருந்து வந்தார்கள். அப்போ சூத்திரர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, காலிலிருந்து வந்தாங்க. ஒரு கடவுள் வாயிலிருந்து ஒரு ஜாதி, கையிலிருந்து ஒரு ஜாதி, தொடையிலிருந்து ஒரு ஜாதி, அடிபாகத்தில் காலிலிருந்து ஜாதி. அதை தான் நம்ம காலிலிருந்து வந்திருக்கிறோம். இதை அந்த அம்மா ஒரு புஸ்தகத்தில் போடுறாங்க. இதான் சனாதனம். சரி, ஜாதி ஏற்படுத்தியாச்சு. ஒவ்வொருத்தரோட கடமை என்ன? இந்த ஜாதிக்கு என்ன கடமை, அந்த ஜாதிக்கு என்ன கடமை, எல்லாருக்கும் கடமையை வகுக்கிறார்கள். ஜாதி மாத்திரம் ஏற்படுத்தவில்லை, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கடமை கொடுக்குறாங்க. நம்ம 4 ஒரு பொருளை கொடுத்து பகிர்ந்துக்கோ அப்படி சொன்னால் பெரிய பகுதி நமக்கு வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பீச்சு கிள்ளி கொடுப்பாங்க. அவ்வளோதான் அவனுக்கு. சின்ன பசங்க விளையாடுற மாதிரி. அவர்கள் சொல்கிறார்கள், இதை வேதத்திலிருந்து அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அதில் 116வது பக்கத்தில், லெட் சூத்ரா பி ரிமார்க்கபிள் இன் இஸ் இண்டஸ்ட்ரி, ஃபிடெலிட்டி அண்ட் சர்வீஸ்னஸ். சூத்திரர்கள் தங்களுடைய தொழிலிலும் தங்களுடைய விசுவாசத்திலும் தங்கள் சேவை மனப்பான்மையிலும் செழிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ அடுத்த வைசியாவுக்கு என்ன வேலை? லெட் தி வைசியா பி ரிமார்க்கபிள் பை இஸ் இன்டெலிஜென்ஸ், டிஸ்கிரிஷன் அண்ட் கிளாரிட்டி. தன்னுடைய புத்தி கூர்மையாலும் தன்னுடைய வெளிப்படையாக விளக்கக்கூடிய அந்த தன்மையினாலும் அவன் வழங்கட்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ சத்திரியருக்கு என்ன வேலை? Let the Kshatriya be remarkable in his courage, generosity and vigor என்று சொல்கிறார். அவன் தைரியத்திலும் அவனுடைய தோல் வலிமையிலும் இருக்கட்டும் என்று சொல்கிறார். அடுத்தது எல்லாத்தையும் விட்டு ஒரு மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் பிராமணர். அவருக்கு என்ன? நீங்கள் எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா நான் மேலே உட்காந்துக்கிறேன். அவர் சொல்கிறார்கள், let the Brahmanas be remarkable for his patience, purity, learning, truthfulness and self-sacrifice. அவர்கள் உண்மைக்கும் கல்வி கற்பதற்கும் அவருடைய சொந்த தியாகத்திற்கும் இருப்போம் என்று சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. ஒருத்தர் எல்லாரையும் மேற்பார்வை பாடுவார். இப்படிப்பட்ட ஜாதி பிரிவினையை உருவாக்கியதான் அதைத்தான் மனு தர்மம் என்று சொல்கிறார்கள். அதை பாதுகாப்பது தான் சனாதனம் என்று இன்றைக்கு நாம் அந்த புத்தகத்திலே படிக்கிறோம். இப்போ இவர் அமைச்சர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இது ஜாதியோட அடிப்படை. இப்படிப்பட்ட மனு அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? இப்போ நமக்கு கூட திருவள்ளுவர் எப்படி இருப்பார் தெரியாது. அதை ஒரு ஓவியர் வரைகிறார் அவருக்கு கிடைத்த கற்பனையில். பின்னால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கும்பொழுது அவர் ஒரு தாடி வைத்து ஒரு துறவி மாதிரி வைக்கிறார்கள். அப்படி தான் இருக்கார்கள். யாரும் பார்க்கவில்லை. அதற்கான எந்த சமகால எந்த ஏடும் கிடைக்கவில்லை. இப்படி மனுவை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் மனுவுக்கு இந்த நாட்டிலே ஒரு சிலை இருக்கிறது. எங்கே இருக்குது? ஏதோ செக்ரட்டேரியட்லையா, கட்சி ஆஃபீஸ்லையா? இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அந்த அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களில் ராஜஸ்தானிலே ஜெய்ப்பூர் நகரத்திலே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் வளாகத்திலே மனுவுக்கு சிலை வைத்திருக்கிறார். அப்போ ஒரு அரசமைப்பு சட்டத்தில் இவர்கள் தான் உயர்நீதிமன்றம் என்று சொன்னால், உயர்நீதிமன்றத்தின் முன்னால் மனுவை வைக்கிறார்கள் என்றால் அந்த உயர்நீதிமன்றம் மனுவை வழித்தோண்டி நடத்துகிறார்களா, இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்படி நடத்துகிறாங்க தெரியாது. இந்த சிலையை நகர்த்த வேண்டும், ஒரு அவமான சின்னமாக இருக்கிறது. ஜாதி வர்ண கோட்பாடு படி ஜாதிகளை பிரித்து கீழ் ஜாதி மேல் ஜாதி என்றெல்லாம் ஆக்கிய பிறகு ஒரு தர்மம் என்று வைத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி பல போராட்டங்கள் நடந்தன. ஆனால் அந்த சிலை இன்றும் இருக்கிறது. இந்தியாவிலே மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது என்றால் அது அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில்.